அவரை சாவடித்து ஐஸ் பாக்ஸ் வச்சு தமிழ் மக்களை தமிழ்நாட்டில் இருந்து போகிற ஆள் வாசினில் உட்காந்துக்கிட்டு ஏமாற்றிட்டு இருக்கான்னு சொன்ன உடனே தலைவர் கோமாவில் இருக்காங்க, எல்லாம் பார்த்துட்டோம், ஒன்றும் சரியான நிலைமையில் இல்லை, நீங்கள் எதுன மாதிரி செய்ய முடியுமா? அப்படியே உட்காந்து 13 மணி நேரம் ஐ சேட் இன் த சேர். பெஸ்ட் டாக்டர்ஸ் இன் த கண்ட்ரி, ஒரு நெஃப்ராலஜிஸ்ட், ஒரு கார்டியாலஜிஸ்ட், அப்புறம் நியூராலஜிஸ்ட் அப்படின்னு 4 டாக்டர்ஸை ஆர்கனைஸ் ஆல் தீஸ் பீப்புள். டாக்டர் பெரியசாமி எவரிதிங் இஸ் ஃபைன், நீ சொன்னதை மட்டும் ஒன்றும் ஒத்துக்கலை. யூ செட் வி ஆர் சீயிங் எ செமை காட், வி டோன்ட் அக்ரி, ஹி இஸ் மோர் தென் எ காட் ஃபார் யுவர் பீப்புள். இந்த தமிழ்நாட்டில் விட்டு வச்சுன்னா இன்னும் 2-3 நாளில் ஆள் காலியாகிடுவார். யூ ட்ரை டு பிரிங் ஹிம் டு அமெரிக்கா. இஃப் யூ வாண்ட் டு சேவ் ஹிம், பிரிங் ஹிம் டு அமெரிக்கா. அமெரிக்காவில் படுத்துட்டு இருக்கிறாருன்னு சொன்ன தமிழ்நாடு இன்னைக்கு இது வரைக்கும் நான் சொல்லாது என் மனசில் இருக்கிற ஆதங்கம், இப்போ இருக்க தலைவர் யாருக்குமே நான் அதிமுகவை காப்பாற்றினேன், அன்னைக்கு அந்த ஃப்ளாக் அன்னைக்கு போயிருக்கும், தலைவர் சிஎம்மாக இருந்திருக்க மாட்டார், அதிமுக அன்னைக்கே காலியாக இருக்கும், தலைவர் காப்பாற்றேன். இது கடவுள் கூடிய புண்ணியம். இந்த மாதிரி இருக்கும் பொழுது தான் சிஎம் ஒரு நாள் செப்டம்பரில் எங்கள் ஃபாதர் இறந்து போயிட்டார். ஓ, இங்கே ஊரில் நாமக்கல். சரி, நான் அதுக்காக வந்தேன் அப்படி நாமக்கல். சரி, நாமளாக இது மாதிரியில் அவர் தான் முதல்ல நிற்பார். ஏன்னா அவர் கார் கீரு எல்லாம் அவர் எனக்கு வர்றதை அவர் தான் ஹெல்ப் பண்ணுவார். சரி, அன்னைக்கு வரல. சரி, ஆனால் 4 மந்திரிகளை அனுப்பிச்சார். சரி, அருணாசலம், தம்பிதுரை, பொன்னையன், முத்துசாமி இவங்கெல்லாம் அனுப்பிச்சார். சரி, அது ஃபீனலுக்கு. சரி, அதை முடிச்சுட்டு நான் சென்னைக்கு வந்தேன். சரி, போயஸ் கார்டனில் சக்தி சுகர்ஸ் கெஸ்ட் ஹவுஸ் இருந்தது, அங்கே தங்கியிருந்தேன். சரி, மாலை முடிச்சு பார்த்தேன். சிஎம் எம்ஜிஆர் ஒரு இதாக இருந்தனால ஓய்வு எடுக்கிறதுக்காக அப்பாலாவில் அட்மிட் பண்ணிட்டாங்கன்னு போட்டிருந்தது. ஓ, அப்போ தான் தெரிஞ்சது ஏன் அந்த வழின்ட்டு. உடனே ஃபோன் பண்ணேன் பரமசத்துக்கு. அப்போ ஜானகமாக எடுத்தாங்க. இப்படி இருக்குது எப்படின்னா, ஐயா பரவாயில்ல, ஓய்வு எடுக்கிறதா வந்தாங்கன்னு சொன்னாங்க. நீங்கள் வா, இதை நான் இப்போ வரலான்னு பார்த்தோமா, பட் இப்படி ஓய்வு எடுத்தா உங்களுக்கு என்ன, கிளம்பி வந்துருங்க நாங்கள். அதுக்கப்புறம் பரமசுக்கு விட்டு அவர் ஓய்வு எடுக்கிறப்ப நான் ட்ரபிள் பண்ண விரும்பலை. இஃப் யூ நீட் எனி ஹெல்ப் யூ லெட் மீ நோ அப்படின்னு ஒரு பொக்கே அனுப்பிட்டு நான் அமெரிக்கா போயிட்டேன். ஓ, போய் சேர்ந்த உடனே அப்போ தான் தெரிஞ்சது, நெக்ஸ்ட் டே இது பொன்னையன் வித் ஹாண்டே அண்ட் அதுக்கு பக்கத்தில் இருந்திருக்காங்க. பொன்னையன் ஒரு ஃபோன் கால் பண்ணார், தலைவர் கோமாவில் இருக்காங்க, இங்கெல்லாம் பார்த்துட்டோம், ஒன்றும் சரியான நிலைமையில் இல்லை, நீங்கள் எதுன மாதிரி செய்ய முடியுமா? ஜானகி அம்மா எல்லாம் சொல்கிறாங்க, டாக்டர் கூப்பிடுங்க, அவர் என்னாச்சும் செய்வார், அவர் என்ன சொல்கிறாரோ அது மாதிரி செய்யலாம் அப்படின்னா. நான் பொருளாதாரம் தான், பிஹெச்டி டாக்டர், ஐ எம் நாட் அ மெடிக்கல் டாக்டர். பட் இந்தியா உலகம் பூரா என்ன டாக்டர் தான் நினைக்கிறாங்க. அதான் ஆனால் உடனே அன்றைக்கி சண்டே. ஓ, அவங்க கூப்பிட்டது சண்டே மார்னிங். சரி, உடனே நான் எனக்கு தெரிஞ்சவங்க ஒரு டாக்டர் நான்சிங்கிறவங்க, அதை கூப்பிட்டு அந்த அம்மா சர்ச்சில் இருந்தாங்க. ஓ, சண்டே நைட் சண்டே மார்னிங் சர்ச்சில். ஓ, அவங்க நான்சிங்கர் கிறிஸ்டின். ஆமாம், சி இஸ் நேஷ்னல் ஹெல்த் இன்ஸ்டிடியூட்னு NIH. ஓ, அதுதான் பெரிய உலகத்திலேயே ரிசர்ச்சில் பெரியது இந்த ஹெல்த்தில். அதுக்கு அந்த அம்மா சேர்மன், அந்த டைரக்டர். சரி, எனக்கு ரொம்ப க்ளோஸு. அந்த அம்மா கூப்பிட்டேன். சர்ச்சில் இன்பிட்வீன் வெளியே என்ன பெரிய சாமினா, சி கால்ஸ் மீ சாமி. வாட் இஸ் த ப்ராப்ளம் சாமி, யூ ஆர் டிஸ்டர்பிங், வை யூ ஆர் இன் அ ஹரி அப்படியா? இல்லைம்மா, எங்கள் ஊரில் இது மாதிரி இதாகிடுது, எனக்கு யாரை கூப்பிட்றது தெரியல, கேன் யூ ரெக்கமெண்ட் டாக்டர்ஸ், பெஸ்ட் டாக்டர்ஸ் இன் த கண்ட்ரி, ஒரு நெஃப்ராலஜிஸ்ட், ஒரு கார்டியாலஜிஸ்ட் அண்ட்
அப்புறம் நியூராலஜிஸ்ட், எனக்கு 3 பேர்த்து வேணும் அப்படின்னு. நான் சர்ச் முடிச்சுட்டு நான் 1 hour கூப்பிட்றேன் நான். ஸோ she called me and they gave me panel of names. In the meantime நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு, அது இந்தியன்ஸ் நிறைய தமிழா எந்தெந்த டாக்டர் ஃபேமஸ் அப்படிங்கிறத பண்ணோம். அப்புறம் நான்சி வந்த உடனே she gave me the names and she referred my name to all people. ஒருத்தர் வந்து ஹியூஸ்டன், இன்னொருத்தர் வந்து வாஷிங்டன் சியாட்டில். ஹியூஸ்டன் இஸ் சவுத், வாஷிங்டன் அது நார்த் வெஸ்ட் மைக்ரோசாஃப்ட் இருக்கிற இடம். இன்னொன்று நியூயார்க். எல்லாம் ஒவ்வொரு துருவம், ஒவ்வொரு ஏரியா. அதை 4. அப்புறம் இது 3 டாக்டர், சரி, ஃப்ரீட்மன், டாக்டர் மேயர், 3 பேர்த்த கூப்பிட்டா என்னை பற்றி எனக்கு தெரியும். நான் யூனிவர்சிட்டியில் ப்ரொஃபஸராக இருந்ததுனால என் ரெப்புடேஷன் எல்லாம் தெரியும். ஏன்னா நான்சி இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. நான் அவங்ககிட்ட எல்லாம் சொன்னது என்னென்னா, இது ஒரு பெரிய மக்கள், 5 கோடி மக்கள் ஒரு தெய்வம் மாதிரி இது பண்ணுறாங்க. இவரை வந்து காப்பாற்றணும். உங்களுடைய கன்சல்டேஷன் தேவை. நீங்கள் இந்தியாவுக்கு போகணும் அப்படின்னு. அவங்களாம் இந்தியா வந்தது இல்லையா, விசா கிசா இல்லைனாங்க. அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்ட்டு அப்படியே உட்காந்து 13 மணி நேரம் ஐ சேட் இன் த சேர், ஆர்கனைஸ் ஆல் தீஸ் பீப்புள் வித் மை ஒய்ஃப். சாண்ட்விச் கொண்டு கொடுக்கும், காஃபி கொடுக்கும், ஃபோன்லேயே. அந்த காலத்தில் செல்ஃபோன் இல்லை, செல்ஃபோன் கிடையாது. நீங்கள் தான் இல்லாத இந்த ஃபோன், லேண்ட்லைன் ஃபோன்லேயே பார்த்து எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ரீச் பண்ணி, கான்சல் ஜெனரல், அம்பாசிடர், கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு எல்லாம் கோஆர்டினேட் பண்ணி மறுநாள் வந்து இந்த 3 பேரும். அப்போ இந்தியாவில் தெரிஞ்சவங்க ஒரு ஆள் வேணும். ஒரு கர்நாடக ஆள் வந்து அவரும் ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆஃப் மெடிசன் இன் ஒர்க்கிங் அண்டர் ஃப்ரீட்மன். சரி, அவரை கூப்பிட்டு நீங்கள் கூட போ அப்படின்னு 4 டாக்டர்ஸை ஜான் எஃப் கென்னடி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டு நியூயார்க்கில் அங்கே போய் ஏர்போர்ட்டில் விசா கொடுத்தாங்க. டு கம் டு இந்தியா. எம்பசி அவங்க போய் அங்கே போய் விசா கொடுத்து தேவர் பிராட் டு இந்தியா. நான் போகிறப்ப என்ன சொன்னேன்னா, நீங்கள் போகிறீங்க, போகிறப்ப ரோம்பர் அவர் வந்து செமை காட் பீப்புளுக்கு. பட் டோன்ட் வரி, யூ ஹேவ் டு ட்ரீட் ஹிம் ஆஸ் அ பேஷண்ட். அங்கே போய் பார்த்தோன்னே அவர் பாப்புலாரிட்டி அதெல்லாம் பார்த்தோன்னே உங்கள் மனசு சேஞ்ச் பண்ணிக்காதீங்க. ஐ ஆம் சென்டிங் யூ ஆஸ் அ டாக்டர், ஐ வாண்ட் யூ டு கிவ் மீ ஒப்பீனியன் ஆஸ் அ டாக்டர். நீங்கள் பேஷண்ட்டாகவே பார்த்து டாக்டராகவே ட்ரீட் பண்ணுங்கன்னு சொன்னீங்க. அந்த மாட்டேன் நேராக வந்து அந்த ஓல்டு சோலாவில் தங்கின்னு சொன்னேன், அந்த ராதாகிருஷ்ணன் சாலையில். அவங்க வரப்போ வந்து பார்த்துட்டு உள்ளுக்கே போக முடியல, அவ்வளோ கிரவுடு. அப்பாலோவில் போயிட்டு வந்து அந்த அங்கேருந்து ஃபோன் பண்ணாங்க, டாக்டர் பெரியசாமி எவ்ரிதிங் இஸ் ஃபைன், நீ சொன்னதை மட்டும் ஒன்று ஒத்துக்கலை. யூ செட் வி ஆர் சீயிங் எ செமை காட், அதாவது கடவுளுக்கு கீழே இருக்கிறவன் ஒரு ஆள் கடவுள் மாதிரி இருக்கிறவன்னு சொன்னீங்க. வி டோன்ட் அக்ரி, ஹீ இஸ் மோர் தென் எ காட் ஃபார் யுவர் பீப்புள் அப்படின்ட்டு ஒரே வார்த்தை சொன்னாங்க. இந்த தமிழ்நாட்டில் விட்டு வச்சுன்னா இன்னும் 2-3 நாளில் ஆள் காலியாகிடுவார். You try to bring him to America. If you want to save him, bring him to America. இங்கே வந்து ட்ரீட் பண்ண முடியாது. பல பேர் பல ஒப்பீனியன் கொடுத்து நாசம் பண்ணுறாங்க. உங்கள் டாக்டர்ஸ்லாம் எஃபிஷியன்ட் பீப்புள், பட் தே ஆர் நாட் ஆர்கனைஸ்ட். பீயிங் எ விஐபி, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ப்ரிஸ்கிரிப்ஷன் சொல்கிறாங்க. எல்லா முயற்சியும் செய்து பார்த்துட்டேன், எனக்கு நம்பிக்கை இல்லை. There is no coordinated medical treatment. Indians, you are all capable. ஆனால் ப்ராப்பராக இல்லை. ஏன்னா பிகாஸ் he is a VIP. அதான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இது சொல்கிறாங்க. ஜஸ்ட் செக்ரிகேட் தம், அதாவது செப்பரேட் தம், பிரிங் ஹிம் திஸ் alone. Then we will try to treat him
ஓ அப்படின்ட்டு வந்துட்டாங்க அமெரிக்காவுக்கு. ஓ அவங்க ஒப்பீனியன் அதுதான், பிரிங் ஹிம் டு அமெரிக்கா. ம் அப்புறம் வந்து உங்களுக்கு தெரியும் 2 நாளில் இந்திரா காந்தி வந்தாங்க. ம் வந்த உடனே என்ன ஆச்சுன்னு இப்படி பிஜிபி டாக்டர் அனுப்பிச்சார். டாக்டர்ஸ்லாம் சொல்லிட்டாங்க அமெரிக்காவுக்கு தான் கூட்டி போனால் பரவாயில்ல அப்படின்ட்டு. இந்திரா காந்திட்டு போய் 2 பேர், மேடம் நீங்கள் வந்து நாம் எம்ஜிஆரை இது சிஎம்ஐ அமெரிக்கா கூட்டி போனால் என்னமோ இந்தியாவில் மெடிக்கல் டாக்டர்ஸு எஃபிஷியன்ட் இல்லாத மாதிரி தோணும், இங்கேயே நம்ம ஏன் ட்ரீட் பண்ணக்கூடாதுன்னு. அந்த அம்மா ஒரே வார்த்தை, நான்சென்ஸ். நான்சென்ஸ் இது நான்சென்ஸ் இது நான்சென்ஸ். ஹி ஹேஸ் டு கோ மீன்ஸ் வில் லெட் அஸ் டேக் ஹிம் ஓகே அப்படின்ட்டு 747 ஒரு ஃப்ளைட்டை மேட் இட் அவைலபிள். அதை ஒரு ஹாஸ்பிட்டலாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பொன்னையன் டாக்டர் ஹாண்டே எல்லாம் சேர்ந்து எல்லாம் கன்வெர்ட் பண்ணி அதில் 19 டாக்டரோட எம்ஜிஆரை அமெரிக்காவுக்கு கூட்டு வந்தாங்க. அதில் வந்து இந்த மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டில் இது வரைக்கும் நான் சொல்லன்னா, ஏன் அந்த மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆச்சுன்னா, வி மேட், நானும் பரமசும் மேடு ஒன் மேஜர் டிசிஷன். ஓ எந்த விதமான ஆளுங்களையும் பாராபட்சம் இல்லாமல் ஆன்சர் இஸ் நோ. ஓ யாருமே விசிட் பண்ணுறதுக்கு பர்மிட் கூடாது, அனுமதி கூடாது. அவ்வளோதான். அவ்வளோதான். ஐ ஆம் இன் சார்ஜ் கண்டிப்பாக. அண்ட் ஐ டோன்ட் வாண்ட் எனிபடி டு கம் அப்படின்ட்டீங்க. யாராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி. சரி. நேராக 2 பேரும் ஜானகி அம்மாகிட்ட போனோம். அம்மா, ஐயாவை காப்பாற்றுறதுன்னா நான் எவ்வளோ ஏற்பாடு பண்ணியிருக்கேன், சரி, இது சக்ஸஸ் ஆகுறதுன்னா நீங்கள் உங்களோட ஒத்துழைப்பு எங்களுக்கு தேவை. எங்களை கேட்காம எந்த ஆளுங்களையும் உள்ளே விடக்கூடாது. விடக்கூடாது. எங்களுடைய பாலிசி யாரும் பண்ணக்கூடாது. அதுக்கு நீங்கள் கோஆப்ரேட் பண்ணணுமா, அப்போ தான் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் நல்லா இருக்கணும். சரி, நீங்கள் செய்யுங்கட்டார். சூப்பர். கம்ப்ளீட்டாக யாரையுமே அலோ பண்ணல. ஏன்னா பாரபட்சம் காட்டக்கூடாது. இங்கேருந்து பாக்யராஜ் எல்லாம் போய் பார்க்க விடாம விட்டாங்க அப்படி இப்படிலாம் சொன்னாங்க. பாக்யராஜும் வந்தார், அந்த உடனே கீழே இருந்தார் பழனிசாமி அவரும். ஒரே கேள்வி கேட்டோம், யார் கேட்டு வந்தீங்கன்ட்டு. இல்லை எங்களுக்கு ஆசையாக போயிடுச்சு, நம்ம இதாக இருக்கணும். சரி, நாங்கள் தலைவர் கேட்குறோம்னோம். தலைவர் கேட்கல. வந்து கீழே வந்து சொன்னோம். தலைவர் என்ன சொல்கிறாருன்னா, ஈரோட்டில் போய் அதிமுக எலெக்ஷனுக்கு போய் நீங்கள் கேம்பெயின் பண்ண சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி காலையில் வந்தார். சரி, ஈவினிங் அனுப்பிச்சிட்டோம். அதான் அதுதான் பாக்யராஜனுடைய இது பண்ணிவிட்டது. சரி, இது ஏன் தெரியுமா, அவரை அனுப்பினா அதே மாதிரி ப்ராப்ளம் வந்துடும், பாரபட்சம் காட்டக்கூடாதுன்ட்டு. அண்டு அதில் பிக்கஸ்ட் ப்ராப்ளம் என்னென்னா, அமெரிக்காவில் அவரை ஒரு தலைவராக பார்க்காம ஒரு பேஷண்ட்டாக பார்த்து ட்ரீட்மெண்ட் கொடுத்தனால தான் அவருடைய ட்ரீட்மெண்ட் வந்து சக்ஸஸ் ஆச்சு. சக்ஸஸ். இதில் ஒரு விஷயங்க, அதாவது திரைத்துறையில் நாங்கள் இருக்கிறனால ஒளி விளக்குன்னு ஒரு படம் நடித்தார் தலைவர். 100வது படம் அவரோட படம். அதில் ஒரு குழந்தையை காப்பாற்றுறதுக்காக அவர் போய் ஒரு நெருப்பு எரியும், வீடு தீப்பிடிச்சாரையும் அதில் ஓடி போய் காப்பாற்றுவார். குழந்தைய தூக்கிட்டு வந்து கொடுத்துட்டு அப்படியே விழுந்துருவார். விழுந்தோடனே பார்த்தீங்கன்னா அப்படியே மூஞ்செல்லாம் வெந்து இதாக இருக்கும் நெருப்பில். அந்த குழந்தைய பார்த்தவங்க, ஐயா நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஒரு பாட்டி, வயசான பாட்டி இருப்பாங்க, அவங்க இறந்துருவாங்க. இப்போ இவரை கொண்டு போய் வச்சு ஹாஸ்பிட்டல் போனால் அந்த ஏரியா ஃபுல்லாக கிறிஸ்டின், முஸ்லீமு எல்லாம் சேர்ந்து வேண்டுவாங்க, அவர் நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும். அப்படின்னோடனே சவுகார் ஜனகமாவை இவர் கூட்டு வந்து வச்சு காப்பாற்றிட்டு இருப்பார். ஒரு ஏழை பொண்ணை விதவையாக இருப்பாங்க. அப்போ ஒரு முருகன் சிலை ஒன்று கொடுப்பார். அந்த இதை கொடுத்தோன்னே அந்த சுஸ்லாமா பாடினாங்க, வாலி சரியான பாடு, ஆண்டவனே உன் பாதங்களை கண்ணீரில் நீராட்டினேன் அப்படின்னு சொல்லி அந்த முருகன்கிட்ட அந்த அம்மா பாடும். எல்லாரும் கிறிஸ்டின், முஸ்லீம் எல்லாம் வேண்டுவாங்க. அவர் வந்து
அந்த பாட்டு முடிஞ்ச உடனே இந்த மாதிரி வானகமே உருகாதோ வள்ளல் முகம் காரமல் என்னுயிரை தருகிறேன் உன்னுடனே வருகின்றேன் மன்னவனை நீ அழைத்தல் மண்ணுலகம் என்னாகும் மின்னுக்கு அழைச்சிங்கன்னா மண்ணுலகம் என்னாகும் இறைவா நீ ஆணையிடுன்ட்டு வாலி சார் பாட்டு சுசிலம்மா அப்படி பாடியிருப்பாங்க. முடிஞ்ச உடனே எல்லாம் வேண்டுவாங்க. முடிஞ்சோடனே முதல்ல அப்படியே அம்மா அப்படின்னு கண்ணு தருப்பார் அப்படிம்பார். டக்குன்னு பார்த்தா அங்கே ஐயோன்னு ஒரு சத்தம் கேட்கும், அந்த பாட்டி இறந்துடும். அதே மாதிரி இங்கே இந்திரா காந்தி அம்மா இறந்தாங்க. தலைவருக்கு இத்தனை பேர் இந்த ஊர் உலகம்லாம் வேண்டுச்சுங்கிறத அவருடைய 100வது படத்துலேயே அது செஞ்சுருக்காங்கிறது யாருக்குமே தெரியாது. இன்றைக்கி ஐயா நீங்கள் கூட்டிகிட்டு போனவருக்கு உங்கள்கிட்ட நான் அந்த தகவல் சொல்கிறது ரொம்ப சந்தோஷம். ட்ரீட்மெண்ட்டில் இல்லாத சேலஞ்சு இது வந்து ஒரு நிமிஷம் திங்க் பண்ணியிருந்தா இதில் வந்து யாருமே இன்வால்வ் பண்ண மாட்டாங்க. அதான் கண்டிப்பாக. அதாவது கண்டிப்பாக டேக்கிங் ஒரு சிஎம் ஒரு பெரிய பாப்புலர் மேனு என் பேச்சை கேட்டு அமெரிக்காவுக்கு அனுப்பி வச்சா இஃப் எனிதிங் வென்ட் ராங் எவ்ரிதிங் வில் பி ஒன்லி எம்எல்ஏ தான். ஆமாம், இது வரைக்கும் மக்களுக்கு புரியாத ஒரேது என்னென்னா அந்த பெரிய ரிஸ்க் நான் எடுத்துனேன். அதாவது எனிதிங் மெடிக்கலி மட்டும் இல்லை, நேச்சுரலாக ஏதாச்சும் நெகட்டிவ் ஆயிருந்தால் கூட இந்த மாதிரி ஒரு எக்கானமிஸ்ட்டு ஒரு பழனி பெரியசாமிகிட்ட மெடிக்கல் ஆள் இல்லாத ஆளுங்களை அனுப்பி அவர் அசிங்கம் பண்ணிட்டார். அதனால தான் புரட்சித் தலைவர் இப்படி இறந்து போட்டான்னு வந்துடும் போட்டுரும். அந்த ரிஸ்க் ஒரு நிமிஷம் கூட திங்க் பண்ணியிருந்தா நான் அவ்வளோதாங்க, நான் முடியாது, அப்படியே டோட்டலாக நெகட்டிவ் ஆகிடும். ஆமாம் வரேன். ஆனால் அதெல்லாம் திங்க் பண்ணவே இல்லை. எனக்கும் இப்போ இப்போ பர்மாசம் ஃபேமிலி அண்ட் பொன்னையன் மாதிரி ஆளுங்க நான் ஆண்டைங்க எங்களுக்கு ஒரே ஒரு என்ன எம்ஜிஆரை எப்படி காப்பாற்றுறது, அந்த கான்சிக்வன்ஸை பற்றி திங்க் பண்ணவே இல்லை. அதான் கண்டிப்பாக கான்சிக்வன்ஸ் வந்து ஃபெயிலியராக சக்ஸஸாக கூட திங்க் பண்ணல, அவர் காப்பாற்றணும். அதை எடுத்துகிட்டு போனால் ஒன்று பணப்பிரச்சனை. அந்த காலத்தில் மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ்லாம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 84 ரெஸ்ட்ரிக்ஷன், டெய்லி ரேட் ரெஸ்ட்ரிக்ஷன், த ஹோல் மோர் தென் தட் ஆல் தி எக்ஸ்பென்சஸ் நான் பேர் பண்ணேன். நீங்கள் பேர் பண்ணீங்க, ரொம்ப நன்றி. ஓகே, கடவுள் எனக்கு அந்த வாய்ப்பு கொடுத்தது. நீங்கள் முதல்ல ஆரம்பிக்கிற கண்டிப்பாக ஒரு சிலருக்கு தான் அந்த பாக்கியம். கண்டிப்பாக எனக்கு இவருக்கு ஒரு சர்வீஸ் பண்ணுறதுக்கு தமிழ்நாட்டு மக்கள் எவ்வளோ பெரிய மேட்டருங்க, எனக்கு ஒரு வாய்ப்பு இருந்தது. கண்டிப்பாக. ஸோ பணம் எங்கிட்ட இருந்ததுனால சரி அவருக்கு ஈஸியாக மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடிஞ்சது. அது ஒரு பெரியது. செகண்ட்லி, நான் தமிழ் மக்களுடைய லீடராக இருந்ததுனால அங்கே அமெரிக்காவில் எனக்கு இருக்கிற ஒய்டு கான்டாக்டில் இதெல்லாம் செய்ய முடிஞ்சது. வேறு யாரும் அந்த சமயத்தில் முடிஞ்சிருக்காரு. அது ஹைலி எமோஷன் ஆவாங்களே தவிர செயல்பாட்டில் கோட்டை விட்டுருவாங்க. நீங்கள் மூணாவது வந்து ஆர்கனைசேஷன், அதாவது எப்படி பிளான் பயம் இல்லாமல் யார் ஐ டோன்ட் கேர் அபவுட் கேபினட், ஐ டோன்ட் கேர் அபவுட் ஒன்லி ஃபோக்கஸ் ஆன் சிஎம், அவருடைய ஹெல்த். யாருக்கும் பயப்படலை, யாருக்கும் இல்லை. அவர் எனக்கு என்ன சொன்னாங்கன்னா, நான் பழனி பெரியசாமி வாஷிங்கில் உட்காந்துட்டு எம்ஜிஆர் உடைய பாடியை ஐஸ் பாக்ஸ் வச்சு தமிழ் மக்களை ஏமாத்திட்டு இருக்காங்கன்னு எழுதுறாங்க. இங்கெல்லாம் பிரச்சாரத்துக்கு அப்படி தான் இருந்தது, எழுதுனாங்க. அது ஒரு பொம்மை அப்படி சுவிட்ச் போட்டால் 2 விரலில் காட்டும், மெழுகு பொம்மை. காந்தி படத்தில் நடித்தார்ல அவர், என்ன காந்தியா, அந்த மாதிரி தானெலாம் சொன்னாங்க. ஆமாம், ஆனால் அதெல்லாம் நான் பொருட்படுத்தவே இல்லை. அதான் அப்போ எனக்கு கொஞ்சம் கோபம் வந்தது. இது மாதிரி அவர் சாவடித்து ஐஸ் பாக்ஸ் வச்சு தமிழ் மக்களை தமிழ்நாட்டில் இருந்து போகிற ஆள் வாசினில் உட்காந்துக்கிட்டு ஏமாற்றிட்டு இருக்கான்னு சொன்ன உடனே ஒரு கோபம் வந்தது. அப்போ தான் போய் ஒரு நாள்
ஹாஸ்பிட்டலுக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் தெரியாமல் ம் கம்ப்ளீட்டாக ஒரு வீடியோ எடுத்தோம் எம்ஜிஆரை. ஆ வீடியோ எடுத்து எலெக்ஷன் வந்து இன் ஃபேவர் ஆஃப் எகென்ஸ்ட் போகுது. எலெக்ஷன் ஜெயிக்க முடியாத மேலே, ஆமாம். ஏன்னா இவர் இல்லையான்ட்டு. ம் அதுக்கப்புறம் அந்த வீடியோ அனுப்புனேன். ம் ஆரம் வீரப்பன் என்ன செஞ்சார்னா, அது அமெரிக்கன் ஸ்டேஷன் எடுத்தோம். ம் ஆரம் வீரப்பன் சரவணனை, ஏவிஎம் சரவணனை கூப்பிட்டு ம் இதை இந்தியன் சிஸ்டத்துக்கு மாற்றணுன்னாரு. ஆ அவர் குகனை தன் சன்னனை சிங்கப்பூருக்கு அனுப்பி ம் அதை மாற்றி கொண்டு வந்து ம் முஸ்லி புத்தன் ம் இதில் எல்லாம் எமன் ராஜ்யம் எல்லாம் பண்ணி ம் இன்ட்ரொடக்ஷன் கொடுத்து அழகாக ம் வீடியோவை ரிலீஸ் பண்ணாங்க. ஐலண்ட் கிரவுண்டில் ஃபர்ஸ்டில் ம் எம்ஜிஆர் இஸ் அலைவ், எம்ஜிஆர் உயிரோடு இருக்காரு, ஆ சாப்பிட்றாரு, ஆ மூவ் பண்ணுறாருன்னு சொல்லி ஆ வந்தவொடனே தமிழ்நாடு பூரா ஆரம்பித்தார். ம் ஆரம் வீரப்பன் சிங்கிள் ஹேண்டல்லி பண்ண உடனே எலெக்ஷனில் 40 எம்பி நமக்கு. ஆமாம், கண்டிப்பாக அங்கே பாட்டு அங்கே, அதாவது அமெரிக்காவில் படுத்துட்டு இருக்கிறாருன்னு சொன்னா தமிழ்நாடே இன்னைக்கு பாருங்க. இன்னைக்கு வாட் இஸ் நாட், இது வரைக்கும் நான் சொல்லாது என் மனசில் இருக்கிற ஆதங்கம். ம் இப்போ இருக்க தலைவர் யாருக்குமே ம் நான் அதிமுகவை காப்பாற்றினேன், ஆ அன்னைக்கு அந்த ஃப்ளாக் அன்னைக்கு போயிருக்கோம். ஆ தலைவர் வந்து சிஎம்மாக இருந்திருக்க மாட்டார். ம் அதிமுக அன்னைக்கே காலியாக இருக்கும். ம் அதிமுக காப்பாற்றினேன், ம் தலைவர் காப்பாற்றேன் அப்படிங்கிறத இது பெரியதாக இது கடவுள் கூடிய புண்ணியம். நிச்சயமாக. அதாவதுங்க, இந்த பதிவை நான் பண்ணுறதுக்கே காரணம் என்னென்னா, நிறைய பேர் இப்போ யூடியூப்பில் பண்ணுறாங்க. ஆக்சுவலி என்னோட ப்ரொஃபஷனல் சினிமா தான். நான் இப்போ டிஎம் சௌந்தரராஜன் சார் வாழ்க்கை வரலாறு எடுத்து அதை வெளியிடறதுக்கு பார்த்துட்டு நம்ம சங்கிக்கிறதாங்க நம்ம. அப்போ என்ன அப்படின்னா, இந்த உங்களை மாதிரி உயர்ந்தவங்களை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போகிறதில்ல இந்த மீடியா. இவங்க என்னென்னா, எதேதோ தெரிஞ்ச ஒரு புக்கில் படிக்கிறது, இன்னொரு புக்குன்னு வச்சுக்கோங்களேன், புக்கை படிக்கிறது. இப்போ உடனே எம்ஜி ராமச்சந்திரன் அப்படின்னு தட்டினா வருங்க. பட்னா அதில் என்ன இருக்கோ இது இருக்குது, அதை வச்சுட்டு ஒரு சின்ன 4 ஃபோட்டோ போட்டு ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணுறது. எம்ஜிஆர் டாக்குமெண்ட்ரி இட்ஸ் வெரி நைஸ் அப்படின்னு அதுக்கு ஒரு ஷீல்டு கொடுக்குறது. எம்ஜிஆர் பற்றி நீங்கள் பண்ணீங்களா அப்படின்னு பேசுகிறது இருந்தது. இன்றைக்கி இருக்க அதான் இது மாதிரி ஒரு இம்பேக்ட்னா, ஒரு மேஜர் ரிஸ்க் எடுத்து எவ்வளோ கஷ்டப்பட்டு எம்ஜிஆரை காப்பாற்றணும், அதிகமாக பார்ட்டியை காப்பாற்றணும் கண்டிப்பாக அப்படிங்கிறதெல்லாம் ம் அழகாக மறைக்கப்பட்டது. மறந்துட்டாங்க. பட் நாம் வந்து பலனை எதிர்பார்த்து கண்டிப்பாக இந்த செயல் செய்யலை. அதுதான் பாயிண்ட். அதான் பாயிண்ட். அதாவது இதெல்லாம் செஞ்சோம்னா இது வருங்கிறது. அதனால் எந்த விதமான பதவியோ எந்த விதமான ஃபேவரோ இன்னை வரைக்கும் அந்த இதை யூஸ் பண்ணி பொலிட்டிசைஸ் பண்ணி நம்ம இதை எடுக்கலை. அதுதான் என்னுடைய கண்டிப்பாக ஸ்ட்ரென்த்து. இப்போ நாங்கள் இந்த பதிவு பண்ணிட்டு வந்ததில் இந்த முருகன் தேட்டர்னு ஒருத்தர் பதிவு பண்ணோம். அவர் அவ்வளோ க்ளோஸாக இருந்து புரட்சி தலைவர்லேருந்து எந்த இதுவும் எதிர்பார்க்கல. அவரும் அப்படி தான். இப்போது இதுக்கு அடுத்து நாங்கள் ஆல்ரெடி எடுத்துருக்கோம். தலைவர் குடியிருந்த ஹவுஸ் ஓனர் வீட்டு ஓனர் தங்கவேல்னு எடுத்துருக்கோம். அவங்க வந்து டவுன் பஸ்ஸில் தலைவர் வீட்டுக்கு போய் இறங்குவாங்களாம். 147ன்னு அந்த வீட்டு நம்பர், வால்டெக்ஸ் ரோடு குடியிருந்தார் சொன்னால் கேட்டு ஓப்பன். அவங்களும் தலைவர்கிட்டருந்து எதுவும் எதிர்பார்க்கல. ஸோ தலைவருக்கு செய்த அனைத்து ஒரு உண்மையாக இருந்தவங்க யாருமே தன்னை வெளியே எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கல. நீ யாரோ உட்காந்துக்கிட்டு வந்து நாங்கள் எம்ஜிஆருக்கு நாங்கள் அப்படி பண்ணாங்க, அவர் இப்படி வந்தாருங்க, அவர் இது பண்ணாருன்னு சொல்லி பேசுகிறாங்க. இந்த மக்கள் வந்து அதை நம்புகிறாங்க. அதனால் இது உண்மையான பதிவு செய்யணும் அப்படின்ட்டு கிட்டத்தட்ட ரொம்ப போராடி தான் இது கிடச்சிது. அந்த வகையில் நான் இந்த சேனலுக்கு நான் நக்கீரன் கோபால் சாருக்கு ரொம்ப நன்றி சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். இது இல்லை மகிழ்ச்சி. எதுக்கு சொல்லுன்னா, எப்பவுமே ஒரு பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன் ஆர் எனி ஆர்கனைசேஷன் யூ ஹாவ் டு ஹேவ் நல்ல ஒரு ஹிஸ்ட்ரி பார்க்கணும். கண்டிப்பாக வரலாறு பார்க்கணும். வரலாறில் வந்து யார் யார் பார்ட் ஆகுது இது, அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பார்ட்டியை நடத்திட்டு போனால் இன்னும் பார்ட்டி ரொம்ப ஸ்ட்ரெங்தன் ஆகும். நல்லா அப்படியே வர 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 இருக்கவங்கள வந்து டவுன் பஸ் மாதிரி எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணால் ஒரு பார்ட்டி வந்து நம்ம நாளைக்கு இருக்காது. கண்டிப்பாக. அதாவது இப்போ எல்லாமே இப்போ நீங்கள் எடுத்தீங்கன்னா திராவிடன் பார்ட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா அண்ணாதுரை, பெரியார், ஆமாம், இதை வச்சுட்டு தான் எல்லாம் வருது. ஆமாங்க, கண்டிப்பாக.
அப்போ கீ என்ன? ம் அவங்க தான் பெரியார், திராவிடம். திராவிடம். அதிமுகவும் திமுக இதெல்லாமே எல்லாம் வந்ததுக்கு ம் எல்லாம் ஆப்சுட் என்ன பேசிஸ் வந்து திராவிடசம். கண்டிப்பாக. அது மாதிரி ஒரு எம்ஜிஆர் லைஃப் எடுத்துக்கிட்டால் ம் அந்த லைஃப் எப்படி வந்தது? அவரால் தானே இந்த பார்ட்டி வந்தது. ம் அதனால் அவரை வந்து எப்படி போற்றணும், ம் கண்டிப்பாக அதாவது அதை மறக்கக்கூடாது. மறக்கக்கூடாது.